இந்தியாவுக்கு ஒரே ஒரு தாத்தா காந்தி தாத்தா, ஒரே ஒரு மாமா நேரு மாமா, ஒரே ஒரு தெய்வம் இதய தெய்வம் புரட்சி தலைவர், ஒரே ஒரு அம்மா எங்க இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. மக்களே மனசார கூப்பிட்டா அது பட்டம், அமைச்சருங்களை வச்சுக்கிட்டு கூப்பிட வச்சா அது மட்டம். இது கூட ஸ்டாலினுக்கு தெரிய மாட்டேங்குது. இதுல ஸ்டாலின் சொல்றாரு, நான் போற இடத்துல எல்லாம் மீட்டிங்ல எல்லாம் மக்கள் என்ன பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு. கூட்டத்தில இருந்து எவனோ ஒருத்தன் டோப்பா டோப்பான்னு கத்திருக்கா, இவர் அப்பா அப்பான்னு கேட்டிருக்கு. கூட்டிட்டு வந்தவங்க தான் கூறாங்கன்னா கூட நிக்கிறவனுக்கு எங்க போச்சு அறிவு? இதுல சேகர் பாபு சவால் விடுறாரு, தமிழ்நாட்டையே நாங்க அப்பான்னு கூப்பிட வைப்போன்னு. எங்க கூப்பிட்டு பாருங்க, அப்பாலே போ சாத்தானே, அப்பான்னா ஸ்டாலின், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் யார் ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல. எவனோ ஒருத்தன் உசுப்பேத்திருக்கா ஸ்டாலின. அம்மா அம்மா அம்மான்னு இனிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அம்மாவை நினைக்கிறாங்க. அதனால அதிமுகவை நம்ம என்ன செஞ்சாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியல, ரொம்ப பலமா இருக்காங்க. அதனால நீங்களும் அப்பா ஆயிட்டீங்கன்னா திமுக ஸ்ட்ராங் ஆயிடும். நாளைக்கு உதயநிதி தலைவரா வந்தாலும் இது அப்பா வீட்டு கட்சி தான் சொல்லிக்கலாம்னு ஐடியா கொடுத்திருக்காரு. நம்ம துண்டு சீட்டு முதல்வரும் ஓகேன்னு சொல்லிட்டார். அம்மான்னு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னும் சும்மா கூப்பிடலங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவைப்படுற அத்தனை விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சு தாயா இருந்து நல்லாட்சி கொடுத்து அம்மானாங்க நம்ம அம்மா. கருணையோடையும் கண்டிப்போடையும் அறிவோடையும் ஆற்றலோடையும் ஆட்சி நடத்தினாங்க. முல்லை பெரியார் நீர்மட்டத்தை உயர்த்தி மதுரை மக்களுக்கு அம்மா ஆனாங்க எங்க தலைவி. பச்சை குழந்தைங்க குடிக்கிற பால் விலை ஏத்தின ஸ்டாலின் எல்லாம் அப்பாவாக முடியுமா? காவேரி பிரச்சனையில போராடி தமிழ்நாட்டுக்கு 205 TMC தண்ணி கொண்டு வந்து அம்மா ஆனாங்க எங்க தலைவி. காவல் நிலையத்தில் இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாம ஆட்சி நடத்துற ஸ்டாலின் எல்லாம் அப்பா ஆயிட முடியுமா? பெண்ணை தொட்டா அவன் சாரோ மோரோ எவனா இருந்தாலும் டார் ஆயிடுவான்னு பயம்படுத்தி ஆட்சி செஞ்சவங்க எங்க அம்மா எங்க தலைவி. பாலியல் குற்றவாளி கூட பிரியாணி சாப்பிட்டவர் அமைச்சர் எல்லாம் கூட வச்சிருக்கிற ஸ்டாலின் எல்லாம் அப்பா ஆயிட முடியுமா? நீட்ல முடிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வராம முடிஞ்ச வரைக்கும் நிறுத்தி தமிழக மாணவர்களை காத்து அம்மா நாங்க எங்க தலைவி. நீட்ட கொண்டு வந்து பிஞ்சு உயிர்களை பலி வாங்கின காங்கிரஸ் கூட கை குலுக்கி நிக்கிற ஸ்டாலின் எல்லாம் அப்பா ஆயிட முடியுமா? இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி சமூக நீதிக்கு அடையாளமா இருந்து அம்மா நாங்க எங்க தலைவி. வேங்கை வயல் விவகாரத்துல அசிங்கப்பட்டு நிக்கிற ஸ்டாலின் எல்லாம் அப்பா ஆயிட முடியுமா? இப்படி திமுக பத்தி பட்டியல் போட்டு சொல்றதுக்கு 1000 அசிங்கங்கள் இருக்கு. ஆனா சபை நாகரிகத்தை கருதி அப்பான்னு அப்பாவை எதுவும் குறை சொல்லாம இருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட், இந்த அப்பா ட்ரெண்டிங் ஆன போதுல இருந்தே எனக்கு டவுட், அப்பான்னு யார் கூப்பிடுவாங்க? தமிழன் தானே கூப்பிடணும், தமிழனை தானே தமிழன் அப்பான்னு கூப்பிடணும். ஆனா ஸ்டாலின் எப்படி கூப்பிட முடியும்? நீங்களே சொல்லுங்க. நன்றி வணக்கம்ன்ற 2 வார்த்தை கூட துண்டு சீட்ல எழுதிக்கிட்டு தான் படிப்பாரு ஸ்டாலின். ஆனா சமீபத்துல ஒரு மீட்டிங்ல பேரு பெத்த பேரு தாக நீல் லேதுன்னு தெலுங்குலயே மாట్లాடுறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவங்க எல்லாம் தமிழ் வேஷம் போட போறாங்க? அம்மா இல்லாத நேரத்துல புலி வேஷம் போட்டுக்கிட்டு வெளியில வந்திருக்கிற எலிகளுக்கெல்லாம் நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். அதிமுகன்றது வெறும் இயக்கம் கிடையாது, தமிழக மக்களின் இதயம். தமிழ்நாட்டில் நீங்க அரசியல் பண்ணணும்னா அதிமுகவை ஆதரிச்சோ இல்ல எதிர்த்தோ தான் பண்ண முடியும். இது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் திமுக அதிமுக மேல யாராவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டு இருக்கும். 1968 இருந்து 90 வரைக்கும்
26 அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒண்ணுமே பண்ண முடியாத காவேரி பிரச்சனையில கோர்ட் வரைக்கும் போய் ஜெயிச்சு தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொண்டு வந்தாங்க நம்ம அம்மா. ஆனா கருணாநிதி காவேரி பிரச்சனையில அரசியல் ஆதாயத்தை தேடினாரே தவிர எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதே மாதிரி 1967 வீராணம் கொண்டு வருவோம்னு சொன்னார் கருணாநிதி. அந்த வீராணம் திட்டத்துல என்ன கமிஷன் வாங்கலாம், எல்லாம் கொள்ளடிக்கலாம் யோசிச்சாரே தவிர வீராணம் கொண்டு வரல. 2006 நம்ம அம்மா தான் வீராணம் திட்டத்தை நிறைவேற்றினாங்க, தண்ணி கொண்டு வந்தாங்க. திமுகவோட முதல் வாக்குறுதி என்ன? ஒரு ரூபாய்க்கு 3 படி அரிசி தருவோன்றதுதான் திமுகவோட முதல் வாக்குறுதி. 2011 வரைக்கும் 5 முறை முதல்வராக இருந்த கருணாநிதியால அது நிறைவேற்றவே முடியலையே. 2011 நம்ம அம்மா ஆட்சிக்கு வந்ததும் அந்த 1 ரூபாய் கூட எனக்கு தேவையில்லைன்னு விலையில்லா அரிசி கொடுத்து ஏழை மக்களோட பசி தீர்த்தாங்க. திமுகக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. அவங்களால நல்ல பேர் எடுக்க முடியலன்னா அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி அம்மா பத்தி கொஞ்ச நாளா இல்லாததையும் பொல்லாததையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், அம்மா 1961 இருந்து 80 வரைக்கும் 127 படங்கள் நடிச்சாங்க. உச்சத்துல கதாநாயகியா இருந்தாங்க. அம்மா கிட்ட இல்லாத சொத்தா, பணமா, வசதியா? அவங்கள பார்த்து என்னெல்லாம் பேசுறாங்க. ஆட்சிக்கு வந்ததும் சம்பாதிக்கிறதும் சொல்றதும் திமுகவோட வேலை, அது அதிமுகவோட வேலை இல்ல. 127 படங்கள் நடிச்ச அம்மா எங்க? வெறும் 75 படங்களுக்கு வசனம் எழுதின கருணாநிதி எங்க? கருணாநிதி குடும்பத்துக்கு எங்கேந்து வந்தது இவ்வளவு பணம்? நீங்களே சொல்லுங்க. ஹீரோயினா நடிச்சவங்களுக்கு அதிக சம்பளமா, இல்ல வசனகர்த்தாக்கு அதிக சம்பளமா? ஏழை குடும்பமா இருந்த கருணாநிதி குடும்பம் இன்னைக்கு தமிழ்நாட்டையே சொந்தம் கொண்டாடுது. இந்த அளவுக்கு அவங்க எப்படி சம்பாதிச்சாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. கருணாநிதி விட பெரிய எழுத்தாளர் கண்ணதாசன் ஐயா, கருணாநிதி விட ஈவிகே சம்பத் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் நெருக்கமானவர், திமுக மூத்தவர். கருணாநிதியை வச்சு படம் எடுத்த ஏவிஎம் செட்டியார் அந்த காலத்திலேயே கோடீஸ்வரர். கருணாநிதிக்கு உதவி செஞ்ச புரட்சி தலைவர், உச்ச நடிகர். இன்னைக்கு அந்த கண்ணதாசன் குடும்பம், ஈவிகேஎஸ் குடும்பம், பெரியார் குடும்பம், அண்ணா குடும்பம், ஏவிஎம் செட்டியார் குடும்பம் எங்க இருக்கு? கோபாலபுரம் குடும்பம் எங்க இருக்கு? என்ன ஆஸ்தி, அந்தஸ்து, அதிகாரத்தோட அவங்க வாழ்றாங்க? எங்கேந்து வந்தது இவ்வளவு சொத்து? பணமே வாங்காம புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் சம்பளம் வாங்காம ஓசியில படம் நடிச்சு கொடுத்தாங்க. எங்கள் தங்கம் படம் அது சூப்பர் ஹிட் ஆனதுனால இந்த கருணாநிதி குடும்பம் திவாலா ஆகாம இன்னைக்கு இருக்காங்க. இவங்க எல்லாரும் அம்மாவை பத்தி பேசலாமா? எப்படி வந்தது இத்தனை லட்சம் கோடி? எப்படி வந்தது கருணாநிதிக்கும் அவர் குடும்பத்துக்கும் இத்தனை லட்சம் கோடி? சக்கரை தின்ன எறும்பும் சாக்க தின்ன கரையாலும் தான் வந்து சாட்சி சொல்லணும். நம்ம இத்தனை கேள்வி கேட்கிறோமே, இதுக்கெல்லாம் திமுக காரங்க பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. சம்பந்தமே இல்லாம இந்த நியூஸ் எல்லாம் மறையணும்ன்றதுக்காக, இந்த நியூஸை புதைக்கணும்ன்றதுக்காக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு ஏதோ ஒரு மூலையில போய் ஹிந்தியை எதிர்த்து போராடுவாங்க. தெரியாம தான் கேட்கிற. ஸ்டாலின் ஹிந்தியை எதிர்க்கிறோம், ஹிந்தியை எதிர்க்கிறோம், ஹிந்தியை எதிர்க்கிறோம் சொல்றாரு. ஸ்டாலினால நாங்க தமிழை வளர்த்தோம்னு சொல்ல முடியுமா? கருணாநிதி கனிமொழியை தவிர எந்த மொழியையும் வளர்க்கல. அந்த கனிமொழியையும் ஸ்டாலின் வளர்க்கல. தமிழே தெரியாத ஒருத்தர் தமிழ் மொழிய வளர்க்க போறாரு. நேத்து சிவகாசியில மீட்டிங், சிவகாசிக்கு போயிட்டு வர அங்க ஒரு போஸ்டர் பார்த்தேன்.
எங்கள் மாமன்னரேன்னு எழுதுறதுக்கு பதிலா திமுக எங்க மாமனாரேன்னு போஸ்டர் அடிச்சிருக்காங்க. முதல்ல திமுக காரனுக்கு தமிழ் கத்து கொடுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் இவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு கத்து கொடுக்கலாம். இந்த கொத்தடிமை கும்பலுக்கு அடுத்த தலைவர் வந்துட்டாராமா. சின்னவர் அண்ணா சமைச்ச சோத்த திருடி தின்னவர் உன் தாத்தா, அது நல்லா மின்னவர் உங்க அப்பா. அந்த வகையில வேணும்னா இவர் சின்னவர் ஆவார். இந்த சின்னவர் கிட்ட பத்திரிகை நண்பர்கள் போய் மைக்கு நீட்டினா, எனக்கு மதம் எல்லாம் பெரிய விஷயம் இல்ல, எனக்கு எல்லா மதமும் சம்மதம்னு பேசுவார். ஆனா கிறிஸ்துமஸ் விழாக்கு போனா நான் கிறிஸ்டியனா இருக்கிறதே பெருமைன்னு பேசுவார். அதே ரம்ஜான் நோன்பு நிகழ்ச்சிக்கு போனா நான் இஸ்லாமியர்களின் சகோதரன், நான் நாகூர் ஹனீஃபா மடியில தான் வளர்ந்தேன்னு பேசுவார். அதே தேர்தல் சமயத்துல எங்களுக்கு ஹிந்து மதம் மேல பற்று இருக்கு, எங்க அம்மா கோவிலா போவாங்க, நாங்க நிறைய கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம்னு பேசுவாங்க. இப்படி மேடைக்கு கிறிஸ்டியன், பிரியாணிக்கு முஸ்லிம், ஓட்டுக்கு ஹிந்துவா மாறுற பச்சோந்தி தான் நம்ம பால் டாயில் பாய் உதயநிதி. நான் தம்பி பால் டாயில்னு கூப்பிட்டா அவருக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன பண்றது, நான் பால் டாயில் அடிச்சாலே கூகுள்ல அவர் போட்டோ தான் வருது, வேற எப்படி கூப்பிட முடியும்? அவரை நான் ரொம்ப நாளா ஒரு சவால் விட்டுருக்கேன் அவருக்கு. நீட்டு ரகசியத்திலிருந்து உங்க குடும்பம் ரகசியம் வரைக்கும் விவாதிக்க தயாரா ஒரே மேடையில நேருக்கு நேர் விவாதிப்போன்னு. உங்க கூட விவாதிக்கிறதுக்கெல்லாம் எங்க தலைவர் எல்லாம் தேவையில்லை, நான் போதும், வாங்க விவாதிக்கலான்னு கூப்பிடுறேன். யாரோ சூடு சொர்ணா இருக்கிற திமுக காரன் போய் உதயநிதி கிட்ட கேட்டிருக்காரு, இப்ப விந்தியா அப்படி கூப்பிடுறாங்களே, நீங்க போய் பேசலாமே, பதில் சொல்லலாமேன்னு. நான் நடிகைக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு தெனாவட்டா சொல்லியிருக்காரு உதயநிதி. உதயநிதி மட்டும் என்ன, உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. நடிகர்கள் என்ன அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா? உங்க தாத்தாவை 3 முறை வீட்டுல உட்கார வச்சவர் எங்க புரட்சி. முடங்கி கிடந்து நிதி இல்லாத நேரத்துல மக்களுக்கு நிவாரண நிதி கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார். கொரோனா காலத்துல மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாரு. பொங்கலுக்கு பரிசு 2500 ரூபாய் கொடுத்தாரு. இன்னைக்கு ஏழை மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறாங்கன்னா அதுக்கு விதை போட்டவர் அண்ணன் எடப்பாடியார். 7.5% இடஒதுக்கீடு. அண்ணன் எடப்பாடியார் அவர்களையும் அதிமுகவையும் குறை சொல்ற அளவுக்கு திமுக என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு? இன்னைக்கு உண்மையில தமிழ்நாட்டு நிலவரம் என்ன? அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவாரு, ஒரு சமூகத்தின் வளர்ச்சி அந்த சமூகத்துல வாழ்ற பெண்களோட வளர்ச்சியை வச்சுதான் கணக்கு போட முடியும். உண்மையில தமிழ்நாட்டு பெண்கள் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இந்த 4 வருஷத்துல? 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல பெண்கள் எவ்வளவு நிம்மதியா பாதுகாப்பா இருந்தாங்க. இந்த திருட்டு திமுகவோட ஆட்சி காலத்துல பெண்கள் எப்படி இருக்காங்க? பல் முளைக்காத பச்சை குழந்தை கிட்ட இருந்து பல்லு விழுந்த பாட்டி வரைக்கும் எல்லா குற்றங்களும் நடக்குது. இந்த 4 வருஷத்துல மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போக்சோ வழக்குகள் எத்தனை தெரியுமா? 20,000 போக்சோ வழக்கு பதிவாயிருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். இது திமுகவே கணக்குல கொடுத்த கணக்கு. அதாவது பெண்கள் தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து பாதிக்கப்பட்டவங்க எஃப்ஐஆர் போட்ட கேஸ் மட்டும் 20,000 4 வருஷத்துல. அப்போ வெளிச்சத்துக்கு வராம எத்தனை பெண்கள் கஷ்டப்படுறாங்க? இத்தனை குற்றங்கள் அதிமுக ஆட்சி காலத்துல இல்லாம இப்ப மட்டும் எப்படி நடக்குது? எந்த குற்றத்தை பார்த்தாலும் சாதாரண மனுஷன் செஞ்ச குற்றமா இருக்காது, ஒரு மிருகம் செஞ்ச குற்றமா தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்ன? போதை. ஒரு பக்கம் கவர்மெண்ட் சாராயம், ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், அதை விட அதிகமா விற்பனை ஆகிற கஞ்சா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல கடலை மிட்டாய் மாதிரி சுலபமா கிடைக்கிற விஷயம் கஞ்சா. இந்த கஞ்சாவும் போதையும் தமிழ்நாட்டு பெண்களையும் தமிழக குழந்தைங்களையும் மொத்தமா அழிச்சிடுறாங்க. முறத்தை வச்சு புலிய விரட்டின சரித்திரம் இருக்கு தமிழ்நாட்டு
இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களோட நிலைமை என்ன? 1000 ரூபாய் தருவோம்னு சொல்லி பெண்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க திமுக. உண்மையிலே இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்குன்னா அது தமிழக பெண்கள் போட்ட பிச்சை. ஆனா திமுக என்னமோ திமிர் பிடிச்ச போய் அவங்க 1000 ரூபாய் உங்களுக்கு பிச்சை போடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த திமிர் பிடிச்ச திருட்டு திமுகவை இனிமே நம்பாதீங்க. எலெக்ஷன் வரப்போகுது, விதவிதமா விளம்பரம் கொடுப்பாங்க, விதவிதமா டிராமா போடுவாங்க. தயவு செஞ்சு அவங்கள பார்த்து நம்பாதீங்க. அவங்களோட விளம்பரங்களுக்கு விலை போகாதீங்க. இலவசங்களை நம்பாதீங்க, விலை போகாதீங்க. தயவு செஞ்சு தமிழக மக்கள் நல்லா இருக்கணும்னா எப்ப தேர்தல் வந்தாலும் ரெட்டாலுக்கு ஓட்டு போடுங்க. நான் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லுவேன். ஆனா எனக்கு பதிலா அண்ணன் சொன்னாரு, திமுகக்கு ஓட்டு போடுறதும் குரங்குக்கு கோட்டு போடுறதும் ஒண்ணுதான், சுத்தமா பிரயோஜனமே இல்லை.